என் திவ்யா எப்போ வருவான்னு தெரியல, வந்த உடனே சொல்லிடணும். ஸ்ரீராம், many more happy returns of the day. தேங்க்ஸ். என்கிட்ட அவ்வளவா அமௌண்ட் எதுவும் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சது. ஏய் தேங்க்ஸ். ஸ்ரீராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்குள்ள ஒரு ரிங் இருக்கும், அதை எடுத்துக்கோ. இங்கதான். ஸ்ரீராம், நீ கேட்டேல நான் உன் கூட லைஃப் லாங் இருப்பேன். நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன் ஸ்ரீராம். எப்பவுமே உன்னோட ஹாப்பினஸ்ல, உன்னோட சேட் எல்லாத்துலேயும் நானும் உன் கூட ஷேர் பண்ணிப்பேன். லைஃப் லாங் நான் உன் கூடயே இருப்பேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இது வரைக்கும் எந்த பையனையும் நம்பினதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. நான் பேசின பையனா அது நீதான். நான் நம்பின ஒரே பையனா அதுவும் நீதான். எனக்கு உன்னை ஏன் பிடிச்சது, எப்படி பிடிச்சதுன்னா எனக்கு தெரியல. பட் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் உருவாச்சு. ஆனா உடனே எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். ரெண்டு பேரும் நல்லா படிக்கலாம், பப்ளிக் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ஸ்கூல் காலேஜ் இது ரெண்டையும் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போவோம். ஃபியூச்சர்ல உனக்கு பிடிச்ச வேலையா பாரு. உனக்கு கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ கேமர் ஆனா கூட எனக்கு ஓகே தான். ஆர் நீ வேலைக்கு போகாம இருந்தா கூட எனக்கு ஓகே தான், நான் பார்த்துப்பேன் உன்னை. பட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்காச்சும் உன்னோட பேஷனை நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கும். அதுக்கப்புறம் உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டடீஸ் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் ஆனா இப்போவும் நான் உன் கூட, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் உன் கூட நான் கண்டிப்பா நிற்பேன். இவனுக்கு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு லவ் வேண்டாம், பட் வேணாம் மது, சொல்லாத ப்ளீஸ். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க வந்து? என்னாச்சு ஸ்ரீராம், ஏன் ஒரு மாதிரி பேசுற? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா?